ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/12/2023 31/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவான், சுக்கிர பகவான் விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதற்கு பிறகு செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் 3 கிரகங்களும் இந்த வாரத்தில் தனுசுல இருக்கா. சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார். இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவானும், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலையும் வருது. அதனால் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசியிலையும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம். 26ஆம் தேதி பௌர்ணமி, மிகப்பெரிய ஏற்றம். பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். பௌர்ணமி யோகத்தில் அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணுன்றதை சொல்கிறோம். இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது. மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சய ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. மார்க்கண்டேயனுடைய பிறந்தநாள். யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர். அதாவது தீர்காயுஷ்மான் பவன் 16 வயதிலிருந்து என்றும் 16 ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர். அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர். மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவாள். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 27ஆம் தேதி அன்றைக்கி திரு ஆதிரை. ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம். சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். திருவாதிரைக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே திருவாதிரை இந்த பெண்கள் எல்லாமே, கன்னி பெண்களாக இருக்கட்டும், சுமங்களாக இருக்கட்டும், அவெல்லாம் விரதம் இருப்பாள். தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி 9 நாளிலிருந்தே திருவம்பாவை சொல்ல ஆரம்பிச்சிருவாள். திருவாதிரை ஃபுல்லாக பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள். இது திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம். இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது. இந்த திருவாதிரையில் பார்த்தாலேயானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம், அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும், நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது, 4ஆம் நாள். அதாவது சங்கடஹர சதுர்த்தி. பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய 4ஆம் நாள் வருது. அது இந்த வாரம் 30ஆம் தேதி அன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம். எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தரம் தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம். சங்கடஹர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பாள். இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும். அவளுக்கு எல்லா விதமான எதிர்ப்பொழியும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டகம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், எந்த ஒரு புதிய டெசிஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள், நீங்கள் வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்.
சரி, என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு உண்டான டேட்டு, டைமு, பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதற்கு ஏற்றாறமால உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக 25/12/2023 31/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்தில் சனி பகவான். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் ராகு பகவான் இருக்கிறதுனால சற்று பதவியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியவருக்கும் இருக்கும். புகழில் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்திலிருந்து ஆட்சி பெற்று போகிறார். அதுவும் 6ஆம் இடத்துல. அதனால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல விசேஷம். இந்த வாரத்தில் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம். அதனால் எதிரிகளே இல்லாத நிலைமைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுவீங்க. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய பகவான் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். சமசப்தமத்தில் 26ஆம் தேதி காலத்தால் ஒரு 10:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தாலேனால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிர பகவானும் பார்க்கறதுனாலையும் சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 26ஆம் தேதி காலத்தாலேருந்து 28ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலும் பார்த்தோம்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை போக வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொல்லியிருக்கோம், அதை பண்ணிவிட்டு போங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து 28ஆம் தேதி மாலையிலிருந்து 31ஆம் தேதி காலை ஒரு 5:45 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு விசேஷமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். என்ன அப்படின்னா உங்களுக்கு திடீர் பண யோகம் வரும். வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். சந்திர பகவானும் போயிருக்கார். 10ஆம் அதிபதியையும் குரு பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம், பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. இந்த வாரத்தில் மொத்தமாக பார்த்தேலேயானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டியில் போகிறவா ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. கணுக்காலுக்கு கீழே அடிபடும். அது வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய சுகம் குறையும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநில சுற்றுப்பயணம் சென்றுட்டு வருவீங்க. உங்களுடைய கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடியாக முடியும். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களால் முடிஞ்ச இயன்ற இரும்பு தானம் வந்து ஏழை மக்களுக்கு கொடுங்க. இரும்பு தானம் கொடுங்க. அதாவது கால் இல்லாத ஊனமாக இருக்கிற வழக்கு தானம் கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.